சுகர் நோயாளிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் வந்து ஸ்வீட் சாப்பிடக்கூடாது. வெள்ளை சீனி கலந்த டீய குடிக்கக்கூடாது. ஆனா ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னா, பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அத பார்த்து பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அது அத பார்த்து அத பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. அது என்னதான் பண்ணிடும் அப்படின்னு அதனால அத சாப்பிடுறாங்க. என்னால ஏன் அத சாப்பிடாம இருக்க முடியல? நான் அதை சாப்பிடுகிறேன். சோறு சாப்பிடக்கூடாது என்று மருத்துவர் சொல்லுகிறார். எனது உடலில் நோய் இருக்கிறது, சுகர் இருக்குது. சோறு சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்றாரு. ஆனாலும் நான் அதை ஏன் சாப்பிடுகிறேன் அப்படின்றால், நீங்கள் அதை பார்த்து பயப்படுகிறீர்கள். அது அதற்கு நீங்கள் அடிமையாகி விட்டீர்கள். உங்களை அடிமைப்படுத்துகிற அளவுக்கு அது பலம் மிகுந்ததாக இருக்கிறது. அது உங்களை அச்சுறுத்துகிறது. அதனால தான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மள இந்த அளவுக்கு பயமுறுத்துதே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்க போய் அத திரும்ப திரும்ப சாப்பிடுறீங்க. எதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லுங்க, அத போய் சாப்பிடுறீங்க. இப்போ வந்து என்னால குடிக்காம இருக்க முடியல, சிகரெட் பிடிக்காம இருக்க முடியல அப்படின்னா, அத பார்த்து நீங்க பயப்படுறீங்க. என்னடா இது அ அதுகிட்ட மாட்டிக்கிட்டீங்க. அது உங்கள பயமுறுத்துது. அதுகிட்ட நீங்க பார்த்து பயப்படுறீங்க. அதனால தான் வந்து மது அருந்தக்கூடாது என்று அ உங்க உடம்பு சரியில்ல, மது அருந்தக்கூடாது, உங்க 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 கண்டிஷன் சரியில்ல அப்டின்னா கூட, திரும்ப திரும்ப மது அருந்துவதற்கு அதை பார்த்து நீங்கள் பயந்து விட்டீர்கள். அது உங்களை பயமுறுத்துகிறது. அதனால வந்து நான் ஏன் ஸ்வீட் சாப்பிடுறேன்? நான் ஏன் லட்டு சாப்பிடுறேன்? எனக்கு சுகர் இருக்கு. இருந்தாலும் நான் ஏன் சாப்பிடுறேன்? நான் ஏன் அந்த தப்ப பண்றேன்னா, நீங்க பயந்துட்டீங்க. எதை பார்த்து பயப்படுகிறீங்களோ, ரொம்ப பயந்துட்டீங்க. அளவுக்கு அதிகமா பயந்துட்டீங்க. பயம் அளவுக்குள்ள இருந்தா, நீங்க அளவுக்கு அதிகமா பயந்து அதுக்கு அடிமையாயிட்டீங்க. அது உங்களை அச்சுறுத்துகிறது. அது உங்களை அச்சுறுத்துகிறது. நீங்களும் அதற்கேற்றார் போன்று அச்சப்படுகிறீர்கள். பயந்து பீச்சாடி ஆயிட்டீங்க அத பார்த்து. அதான் அடிக்கடி சாப்பிடுறீங்க. எதை சாப்பிடக்கூடாதோ, அதை அடிக்கடி சாப்பிடுவதற்கு என்ன காரணம்? அப்ப நெறைய சாப்பிடுறாங்களா? அவங்க கூட பயந்தாங்கொள்ளிகள் தான். நெறைய சாப்பிடுறாங்கன்னா, அத பார்த்து நீ பயந்துட்டப்பா. அது உன்ன பயமுறுத்துது. உன்ன பூச்சாண்டி காட்டுது. நீ துன்பப்படுவதை பார்த்து அது ரசிக்குது. அந்த உணவு வந்து நீ துன்பப்படுற. அத பார்த்தாலே பயப்படுற. பயந்துகிட்டே சாப்பிடுற. என்னடா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறோமே! குண்டாயிடுவோமே! அப்படின்னு பயந்துகிட்டே நீ சாப்பிடுற. அதுவும் உன்ன பயமுறுத்துது. நம்மள பார்த்து நல்லா பயப்படுறான். நல்லா வசமா ஒருத்தன் சிக்கிட்டான். நெறைய சாப்பிடு, நெறைய சாப்பிடு. பாரு அந்த உணவு மத்தியானம் பரோட்டா அங்க போய் சாப்பிடு. பிரியாணி சாப்பிடு. லீவ கொண்டாடு அப்படின்னு சொல்லி அது உங்கள பயமுறுத்துது. அதனால வந்து அ அது உங்களுக்கு நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும். நம்மள வந்து அது பயமுறுத்துதா? அப்படியா? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? சோறு, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நீயே என்ன பயமுறுத்துறியா என்ன? இரு நான் பயப்பட மாட்டேன். நான் உன்ன சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா தானே சாப்பிட சாப்பிட என்ன பயம் அதிகமாயிட்டே போகுது எனக்கு. அப்படின்னா, உன்ன பார்த்து நான் பயப்படக்கூடாது. நான் தைரியமான ஒரு ஆளு அப்படின்னு நான் நிரூபிக்கணும். அதனால் சோறு சாப்பிட மாட்டேன். புகை பிடிக்க மாட்டேன். மது அருந்த மாட்டேன். அப்படின்னு லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சத்த பார்த்தே பயப்படுவாங்க. அப்போ லஞ்சத்துக்கு அடிமையாயிடுவாங்க. அந்த மாரி நேர்மையா இருக்கணும், எளிமையா வாழணும். இயற்கை உணவுகள சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழணும். அதான் வீரம். அதான் தைரியம். சும்மா கிடையாது. சாதாரண விஷயம் கிடையாது. சோறு சாப்பிட்றதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு போய் முட்டு குடுக்குறது. பாரம்பரிய அரிசி, குதிரைவாலி, அந்த வாலி, இந்த வாலின்னு சொல்லி, அதெல்லாம் சத்து, இதெல்லாம் சத்துன்னு சொல்லிட்டு, நீ பயப்படுற ஒரு விஷயத்துக்கு நீ நியாயம் கற்பிக்கிற. உன்னை பயமுறுத்துகிற ஒரு விஷயத்துக்கு நீ நியாயம் கற்பிக்க பார்க்கிறாய். நீ பலவீனமாகி விட்டாய், அடிமையாகி விட்டாய். இப்படியெல்லாம் சொல்லி அதை சாப்பிடுவதற்கு ஒரு காரணம் தேடுகிறாய். அதை சாப்பிடுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று அலைகிறாய். அதுக்கு நெறைய காரணம் இருக்கு. அதனால நீ ரொம்ப பயந்துட்ட. அதனால தைரியங்கிறது எது தெரியுமா? அதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது தான். சோறு சாப்பிடாம இருக்கிறது தான் உண்மையான வீரம். உண்மையான தைரியம் சோறு சாப்பிடாமல் இருக்க வேண்டும்.